நம்பிக்கை வாக்கெடுப்பில் இப்போது விஜய் அரசுக்கு எதிராக எத்தனை வாக்குகள் விழும் என்பதுதான் மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. திமுகவிற்கு 59, அதிமுகவுக்கு 47. இதில் 27 வாக்குகள் எதிராக விழுந்தால் 20 சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்குகள் இப்போது ஆதரவாக விழும். 20 வாக்குகளுக்கு மேல் விழும். இதனால் ஒரு 72 வாக்குகள் இப்பொழுது விஜய் அரசுக்கு எதிராக விழுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இப்போதைய நிலவரப்படி பார்த்தால். ஏனென்றால் அங்கு 59 பேர் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள், 47 பேர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள். இந்த 47 பேரில் 27 பேர் வரை 25 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அதிகமாக இப்போது அதிமுகவுக்கு ஆதரவு அதிருப்தி அணியில் இருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. இந்த அதிருப்தி அணியில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பது குறித்து இன்னும் சற்று நேரத்தில் அந்த 9:30 மணிக்கு வாக்கு கோரும் போது தெரிய வரும். 59 மற்றும் 27 இந்த 27 பேர் ஆதரித்து வாக்களித்தால் ஒட்டுமொத்தமாக எதிர்த்து வாக்களித்தவர்கள் எண்ணிக்கை 72 பேர் தான் இருப்பார்கள். மீதி உள்ளவர்கள் அனைவருமே அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தவர்களாக இருப்பார்கள். இது டிவிஷன் ஓட்டிங் முறையில் நடைபெற்றால் எழுந்து நிற்பவர்களின் எண்ணிக்கையை அவருடைய இருக்கை எண் குறிப்பிட்டு அந்த எண்ணிக்கையை மதிப்பிடும் பொழுது அதிருப்தி எம்எல்ஏக்கள் எத்தனை பேர் என்பது துல்லியமாக என்று தெரிய வரும். 27 பேர் என்று மொத்தமுள்ள 47 பேரில் எங்களுக்கு 27 பேர் என்று இபிஎஸ் தரப்பும் கூறுகிறார்கள், சிவி சண்முகம் தரப்பும் கூறுகிறார்கள். அவர்கள் எண்ணிக்கை சரியான எண்ணிக்கை இப்போது வரை இருதரப்பிலுமே தெரியவில்லை. ஆனால் 20க்கும் மேற்பட்டோர் இருதரப்பிலும் ஆதரவாக இருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி தரப்பிற்கும் 20க்கும் மேற்பட்டோர் ஆதரவு தெரிவிக்கிறார்கள். இதே போல சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி தரப்பிற்கும் 20க்கும் மேற்பட்டோர் ஆதரவு தெரிவிக்கிறார்கள். அதனால் இந்த 47 அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களில் அந்த 47 பேர் சட்டமன்ற உறுப்பினர்களில் எத்தனை பேர் இப்போது சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி தரப்புக்கு ஆதரவு, எத்தனை பேர் எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு ஆதரவு என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. சந்தேகமும் உறுதி செய்யப்படுவது 9:30 மணிக்கு தான் உறுதி செய்யப்படும். ஆனால் 9 மணிக்கு இன்று விஜய் ஆற்றக்கூடிய உரையும் மிக முக்கியமான உரையாக கருதப்படுகிறது. ஏனென்றால் நம்பிக்கை தீர்மானத்தின் மீது அவர் ஆதரவு கேட்டு உரையாற்றும் போது அவர் ஆளும் கட்சி கூட்டணி, அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக ஆதரவு கடிதம் கொடுத்துள்ள அந்த கூட்டணி எம்எல்ஏக்கள் அவர்கள் யார் என்றால், முதலில் காங்கிரஸ் கட்சியின் 5 சட்டமன்ற உறுப்பினர்கள், அதன் பின்னர் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், அதைத் தொடர்ந்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், இந்த கட்சிகள் ஆதரவு கடிதம் கொடுத்திருக்கிறார்கள். இவர்கள் கண்டிப்பாக விஜய்க்கு ஆதரவு அளிப்பார்கள். அதை உறுதியும் செய்து விட்டார்கள். ஏனென்றால் விஜய் அந்த கட்சியின் அலுவலகத்திற்கு நேரில் சென்று அந்த வாக்குகளை உறுதி செய்துவிட்டு 120 என்ற எண்ணிக்கையை உறுதி செய்து விட்டார்கள். இப்போது கூடுதலாக இவர்களில் எவராவது வாக்களிக்க வரவில்லை என்றாலோ அல்லது எதிர்த்து வாக்களிக்க போறேன் என்று கூறினாலோ அவர்களுக்கு வாக்குகள் கூடுதலாக பெறுவதற்கும் அவர்கள் தயாராக அந்த சிவி சண்முகம் தரப்பு சட்டமன்ற உறுப்பினர்களை நேற்று முதலமைச்சர் விஜய் நேரடியாக வீட்டுக்கே சென்று சந்தித்து அந்த ஆதரவை அவர் உறுதிப்படுத்திவிட்டு வந்திருக்கிறார். இதனால் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிருப்தி உறுப்பினர்கள், சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி தலைமையிலான சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்பிக்கை வாக்கெடுப்பை ஆதரித்து வாக்களிக்க போவது கிட்டத்தட்ட உறுதியாகி இருக்கிறது. இதனால் நம்பிக்கை வாக்கெடுப்பில் விஜய் வெற்றி பெறப் போவது உறுதியாகி இருக்கிறது. அது 140 150 வாக்குகள் வரை அவர் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் ஏற்கனவே இருக்கக்கூடிய 120 அதிருப்தி எம்எல்ஏக்கள் 27 என்று கூறுகிறார்கள், இப்போது 30 என்று கூறுகிறார்கள், 25 என்று கூறுகிறார்கள். எப்படி பார்த்தாலும் 130 145 150 வரை அந்த வாக்குகள் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் 140 சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கைக்கும் அதிகமான வாக்குகளை பெற்று விஜய் வெற்றி பெறுவார் இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பின்னர் அதை முறைப்படி சபாநாயகர் அறிவிக்க இருக்கிறார். தமிழக வெற்றி கழகம் மற்றும் அதிமுக இரண்டையும், இந்த 2 கட்சிகளும் ஒரு பிரிவு இணைய இருப்பதால் அதற்கு கொடுக்கப்பட்டுள்ள வாக்குறுதி இப்பொழுது ஆதரித்து வாக்களிக்கும் சிவி சண்முகம் பிரிவு எம்எல்ஏக்களுக்கு 5 அமைச்சர்கள் பதவி வரை வழங்கப்படும் என உறுதி வழங்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. நாங்கள் 5 அமைச்சர் பதவி வழங்கப்பட்டால் நிபந்தனை இல்லாமல் 5 ஆண்டுகளும் ஆட்சி தொடர நாங்கள் வாக்களிப்போம் என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் விசிக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகிய கட்சிகளை பொறுத்தவரை, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகளை பொறுத்தவரை ஏதாவது ஒரு பிரச்சனையின் அடிப்படையில் ஆதரவை வாபஸ் பெற்றால் அப்போதும் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த வேண்டியிருக்கும். இந்த சிக்கலை தீர்ப்பதற்காகத்தான் நேற்று முதலமைச்சர் விஜய் நேரடியாக சிவி சண்முகத்தின் இல்லத்திற்கே சென்று அந்த ஆதரவை கோரியிருக்கிறார். 5 ஆண்டுகள் முழுமையான ஆதரவோடு ஆட்சி நடத்த வேண்டும் என்றால் அவர்கள் அதிமுக அதிருப்தி பிரிவினருக்கு அமைச்சர் பதவி வழங்க வேண்டும். இல்லை என்றால் இந்த ஆட்சி 5 ஆண்டுகள் நீடிப்பதில் சிக்கல் ஏற்பட்டுவிடும். ஏனென்றால் ஆஸ்தான ஜோதிடருக்கு அரசு பதவி வழங்கிய விஷயத்தில் இப்போது காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், விசிக ஆகிய கட்சிகள்
எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றன. இதே போல இன்னொரு சம்பவம் நிகழ்ந்தால், அதாவது ஒரு FCRA சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வரும்போது அதை முழுமையாக எதிர்க்காமல் இருந்தால், இந்த கூட்டணி கட்சிகள் ஆதரவை விலக்கினால் அங்கு மீண்டும் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தக்கூடிய சூழ்நிலைக்கு தாவேகா அரசு தள்ளப்படும். அதனால் அதிமுகவின் இந்த அதிருப்தி பிரிவினரை அழைத்து அவர்களுக்கு ஒரு 5 அமைச்சர் பதவி கொடுத்து விட்டால் 5 ஆண்டுகளும் அமைதியாக இருப்பார்கள், ஆட்சியும் பிரச்சனை இல்லாமல் செல்லும் என்பதுதான் விஜய் மற்றும் ஆதவ் அர்ஜுனா மற்றும் அந்த கட்சியின் ஜான் ஆரோக்கியசாமி உள்ளிட்ட அந்த கட்சியின் சூத்திரதாரிகள், வெற்றிக்கான சூத்திரதாரிகள் லீமா ரோஸ் பின்னணியில் இந்த வியூகத்தை அமைத்திருக்கிறார்கள் என்று பொதுவாக பேசப்படுகிறது. அந்த லீமா ரோஸ் வியூகம், லீமா ரோஸ் ஆதவ் அர்ஜுனா வியூகம் இந்த ஆட்சியை 5 ஆண்டுகள் முழுமையாக ஆட்சி நடத்த வேண்டும் என்றால் அதற்கு அதிமுக அதிருப்தி எம்எல்ஏக்களின் உதவியோடு தான் நடத்த முடியும். திமுக கூட்டணி கட்சிகள் எந்த நேரத்திலும் ஆதரவை விலக்கிக் கொள்ளும் பிரச்சனைகளின் அடிப்படையில் என்பது முதலமைச்சராக பொறுப்பேற்ற 2வது நாளே அந்த பிரச்சனை வெடித்திருக்கிறது. அதனால்தான் விஜய் நேற்று CV சண்முகம் இல்லத்திற்கே நேரடியாக சென்று அந்த ஆதரவை உறுதிப்படுத்திக் கொண்டு விட்டார். ஏனென்றால் அந்த விஜயின் நண்பரும் தமிழக வெற்றி கழகத்தின் செய்தி தொடர்பாளருமான அந்த ரத்தன் பண்டிட் வெற்றிவேலை அவர் ஒரு ஜோதிடராக தொழில் முறையில் பணியாற்றி வரக்கூடிய நிலையில் அவருக்கு அரசு பதவி செயலாளர், அதாவது கவர்மெண்ட் செக்ரட்டரி அளவுக்கு அந்த பதவியை வழங்கியது ஏன் என்ற கேள்வியை காங்கிரஸ் கட்சியின் தரப்பில் சசிகாந்த் செந்தில் எழுப்பியிருக்கிறார், கார்த்திக் சிதம்பரம் எழுப்பியிருக்கிறார். இதே போல சிபிஐ மாநில செயலர் PS சண்முகமும் அதற்கு கண்டனம் தெரிவித்து விட்டார். சிபிஐ மு வீரபாண்டியனும் கண்டனம் தெரிவித்து விட்டார். என காங்கிரஸ் கட்சி அமைச்சரவையில் பங்கேற்றாலும் இந்த மதவாதத்திற்கு எதிரான, அதாவது ஒரு ஜோதிடர் அரசு துறை செயலாளராக இருக்கலாமா என்பதை, அது முதல் பதவியை ஆட்சி பொறுப்பேற்ற 3வது நாளிலேயே முதல் அரசு துறை செயலாளர் பதவி ஒரு ஜோதிடருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்ற சர்ச்சை வெடித்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இந்த கூட்டணி கட்சிகளின் ஆதரவு எத்தனை நாள் நீடிக்கும் என்பதை கூற முடியாது என்பதால் அதிமுகவின் அதிருப்தி பிரிவு சட்டமன்ற உறுப்பினரான CV சண்முகம், SP வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன், லீமா ரோஸ் உள்ளிட்ட அந்த அதிருப்தி குழுவினரின் ஆதரவை உறுதிப்படுத்தும் நடவடிக்கையில் முதலமைச்சர் விஜய் நேரடியாக ஈடுபட்ட அந்த காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறது. அரசியலுக்கு வந்த 3வது நாளிலேயே அரசியல் அரிச்சுவடியை கரைத்து குடித்தது போல தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் எதிர்த்தரப்பினரையும் ஆளும் தரப்பினரையும் அரவணைக்கும் செயலில் ஈடுபட்டு ஆட்சியை காப்பாற்ற முனைந்திருக்கும் அந்த காட்சியை தான் நாம் கடந்த 3 நாட்களாக பார்த்து வருகிறோம். புதிதாக பொறுப்பேற்ற ஒரு அரசு 2 நாட்களில் ஆளும் கட்சி தலைவர்களையும் சென்று நேரில் சந்தித்து அவர்களோடு உறவை உறுதிப்படுத்திக் கொள்கிறார்கள், எதிர்கட்சியையும் உடைக்கிறார்கள். இது பல ஆண்டுகள் பழமையான கட்சிகள் செய்யும் அந்த அணுகுமுறையை தமிழக வெற்றி கழகம் ஆட்சி பொறுப்பேற்ற 3 நாட்களில் செய்ய தொடங்கி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இன்று அதிமுகவின் கொறடா உத்தரவை மீறி, அக்ரி கிருஷ்ணமூர்த்தி என்ற கொறடா உத்தரவை மீறி அதிமுக எம்எல்ஏக்கள் வாக்களிக்கும் போது சபாநாயகரின் முடிவு மற்றும் நீதிமன்றங்களின் முடிவு என்னவாகும் என்பது அடுத்து வரும் நாட்களில் மிகவும் பரபரப்பான ஒரு காட்சிகளாக இருக்கக்கூடும். இருந்த போதிலும் திமுக ஆதரவு கூட்டணி கட்சிகள் எம்எல்ஏக்கள் கடிதம் கொடுத்தவாறு அந்த ஆதரவை உறுதிப்படுத்தும் வகையில் அவர்கள் வாக்களித்த பின்னர் அந்த பிரச்சனை எழாது. இருந்த போதிலும் அதிமுகவின் அதிருப்தி பிரிவு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அமைச்சர் பதவி வழங்கும் பொழுது அது காங்கிரஸ் கட்சிக்கு கொடுக்கும் அமைச்சர் பதவியில் எந்த துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டது, கடைசி நேரத்தில் ஆதரவளித்த அதிமுகவின் அதிருப்தி பிரிவுக்கு என்ன துறை ஒதுக்கப்பட்டது என்பது தொடர்பாக இரு பிரிவினருக்கும் இடையே கருத்து வேறுபாடுகளுக்கு, கருத்து மோதல்களுக்கும் கோஷ்டி மோதல்களுக்கும் புகழ்பெற்ற காங்கிரஸ் கட்சியில் இந்த மோதல்கள் கருத்துக்கள் வெடிக்க தொடங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் ஆதரவு தெரிவித்துவிட்டு எந்த அனுகூலத்தையும் பெறாமல் வெளியிலிருந்து வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் ஆகிய கட்சிகளுக்கும் அந்த ஏமாற்றமும், நாம் ஏன் இவர்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்ற ஏமாற்றமும் இன்னும் அடுத்தடுத்த சில மாதங்களிலே ஏற்படக்கூடும். அதனால் நித்திய கண்டம் பூரண ஆயுசு என்ற அடிப்படையில் தான் தமிழக வெற்றி கழகத்தின் ஒவ்வொரு நாள் அரசு செயல்பாடும் தொடரும் என்பது நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறும் இந்த தருணத்தில் நமக்கு பொதுவாக தோன்றுவதாக இருக்கிறது. இருந்த போதிலும் இந்த வாக்கெடுப்பில் வெற்றி பெறுவது கிட்டத்தட்ட உறுதியான சூழ்நிலையில் அதிருப்தியாளர்கள், கோஷ்டி கட்சிகளிடையே எத்தனை வாக்குகள் எவ்வாறு பிரியும் என்பதுதான் இப்போது மிக முக்கியமான செய்தியாக இருக்கிறது. இந்த செய்திக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் தமிழக வெற்றி கழக அரசின் செயல்பாடுகள் மக்களின் ஆதரவை பெறும் வகையில் இருந்தால் இந்த செயல்பாடுகள் அனைத்துமே
வெற்றிகரமாக நடைபெறும். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இந்த நேரலை தொடரும்.